ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் யாழி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பிளான் பார்த்துட்டிங்கன்னா கேண்டி பிஸ்னஸ். ஸோ கேண்டி அப்படின்றது வந்துட்டு நிறைய மிட்டாய் வெரைட்டிஸ் நமக்கு இருந்தாலுமே கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு கேண்டியாக நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக கொண்டு போனோம் அப்படின்னா என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், எப்படி அதுக்கான ப்ராசஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆம்லா கேண்டின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் மிட்டாய். ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ராசஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான, ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம 1 கிலோ நெல்லிக்காய் வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 30லேருந்து 40 ரூபா வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான நெல்லிக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொட்டையை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸ் மாதிரி கட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 துண்டு 7 துண்டு வந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே வந்துட்டு ஸ்ட்ரைட் நடுவில் வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கோடை வந்து பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன நமக்கு ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லைட்டான ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு அரை வேக்காடு ஆயிரும். ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த கேண்டி வந்துட்டு நல்லா வந்து நல்ல ஒரு கலர் வர்றதுக்காக இந்த மாதிரி வேக வைப்பாங்க. ஸோ வேக வச்சு எடுத்து வந்துட்டு நல்லா இதில் வந்துட்டு சுகர் வந்துட்டு நம்ம கொட்டி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நாள் வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நம்ம போட்ட நெல்லிக்காய்க்கும் காஞ்சதுக்கப்புறமா இருக்க நெல்லிக்காய்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த கேண்டியில் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு லைட்டாக சுகரை வந்து பவுட்ரு பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி நம்ம கடைகளுக்கு அனுப்பலாம். ஸோ நம்மளோட டார்கெட் கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன பெட்டி கடையிலேருந்து கிராசரி ஸ்டோர்ஸ்லேருந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் வரைக்கும் எல்லா இடங்களுக்குமே வந்துட்டு நம்ம சேல் பண்ணலாம். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா 1 கிலோ நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு 80 ரூபா வரைக்கும் வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஆகும். ஸோ வந்துட்டு நெல்லிக்காய்க்கு வந்து ஒரு 40 ருபீஸ். ஸோ அதுக்கப்புறம் சுகர் அதுக்கு வந்துட்டு ஒரு 40 ருபீஸ் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஆம்லா கேண்டீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 கிராமே வந்துட்டு 180லேருந்து 190 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஹோல்சேலாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்மளோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் செலவாகுது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் வந்துட்டு லேபர் அப்புறம் பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து ஒரு கிலோக்கு வந்து 100 ரூபா செலவாகுது அப்படிங்கும்போது நம்ம 1 கிலோ வந்துட்டு ஒரு 300லேருந்து 400 ரூபா வரைக்கும் கொடுத்தாலுமே வந்துட்டு நமக்கு லாபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேண்டி பேக்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோ 1/2 கிலோ இதோட ரேட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிலர் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி வாங்க மாட்டாங்க. இதுவே வந்துட்டு நமக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கிது, சின்ன சின்ன பேக்கெட்ஸில் கிடைக்கிது அப்படிங்கும்போது நம்மளோட சேல்ஸுமே வந்துட்டு அதிகரிக்க இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரியான குட்டி குட்டி பேக்கெட்ஸ். ஸோ நீங்கள் சின்ன லெவலில் கம்மியான குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து சன்லைட்லேயே வந்து நல்லா காய வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பெரிய குவான்டிட்டியில் பண்ணணும், நம்ம வந்து பெரிய பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து டீஹைட்ரேட்டர் மிஷின் அப்படின்னு இருக்கும். ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஈரமாக இருக்கிறது எல்லாமே வந்து சீக்கிரமாகவே காய வச்சு கொடுக்கறதுக்காக அந்த மிஷின் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மிஷினுமே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பெரிய லெவலில் கொண்டு போகலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் சின்னதாக ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது வீட்டு அளவில் கூட இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இதுவே நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த இடம் வேணும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தேவைப்படும். ஸோ நெல்லிக்காய் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். விட்டமின் சி வந்துட்டு ரொம்ப ரிச்சாக இருக்குது. அண்ட் இரும்பு சத்துலேருந்து நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே அதில் இருக்குது அப்படின்றது. ஸோ நிறைய பேர் வந்து நெல்லிக்காய் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அதோட துவர்ப்புத்தன்மை தான். ஸோ இந்த மாதிரியான கேண்டியாக கிடைக்குது அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லாபம் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நெல்லிக்காய் வந்துட்டு நம்ம ரெகுலராக கிடைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம பல்காக ஹோல்சேலாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட்டே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னும் வந்துட்டு நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் போகிறீங்க அப்படிங்கும்போது இதுக்கான சப்ளைஸை வந்துட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணி பல்கான குவான்டிட்டி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம பல்காக வாங்குகிறோம் அப்படிங்கும்போது 1 கிலோ நெல்லிக்காய் வந்துட்டு உங்களுக்கு 10லேருந்து 15 ரூபா வரைக்குமே கிடைக்கும். ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறது சீசனல் ஃப்ரூட் அப்படின்றதுனால சீசனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காய்கள் கிடைக்கும், அதே மாதிரி ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வாங்கி நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீசன் கம்மியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரியான கேண்டீஸை வந்துட்டு ரெகுலராக நம்ம என்ன ரேட்டுக்கு கொடுக்குறோமோ அதே ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2000லேருந்து 3000 ரூபாய் அப்படின்றது வந்து ஈஸியாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குமே வந்து நம்ம சேல் பண்ணுறதுனால கண்டிப்பான முறையில் நமக்கு நல்ல ரீச் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.